மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். யுத்த விளிம்பில் ஊசலாடும் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததா, யுத்தம்தான் தீர்வா அப்படின்னு பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. அமெரிக்கா ஈரான் இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவால ஒமானுடைய தூதரக ஆலயத்துல இடம்பெற்று வருது. டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை நேரடி பேச்சுவார்த்தையா இல்லாம மறைமுகமான பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக இருந்ததாக ஈரான் தரப்பும் சரி அமெரிக்க தரப்பும் சரி சொல்றத பார்க்க முடிந்தது. ஆனா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பல்வேறு விட்டுக்கொடுப்புகளை ஈரான் செய்த போதிலும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் அமெரிக்காவுடைய மிரட்டலும் மேலோங்கியதாக தான் சொல்லப்படுது. இத்தனை விட்டுக்கொடுப்புகள் இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்ற ஒரு முடிவை தான் இந்த பேச்சுவார்த்தை இப்போது கொடுத்திருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்புலமாக இஸ்ரேல் பேச்சுவார்த்தையெல்லாம் ஈரானோட வேலைக்காகாது, யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு விடாப்பிடியாக இருந்து அமெரிக்காவை இயக்குகின்ற ஒரு கைகாரியத்தை செய்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது அரசியல் விமர்சகர்களால சொல்லப்படுற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான இடத்துல அந்த பேச்சுவார்த்தை இருந்தது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததுனால்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. அப்போது மனநிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது நல்ல பல முடிவுகள் கிடைக்கும், யுத்தத்தை கைவிடலாம் அப்படின்ற ஒரு மனோநிலையில தான் ஈரானாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனதாக சொல்லப்படுது. ஆனா இறுதியில யுத்தம் தான் தீர்வு அப்படின்ற ஒரு இடத்துக்கு இஸ்ரேல் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை குழப்பி விட்டுருக்கு. ஈரான் தரப்புல என்னென்ன விஷயங்கள் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுதம் அப்படின்னு உற்பத்தியை கைவிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் ஈரான் ஒத்துக்கொண்டது. அடுத்த ஒரு விஷயம் யுரேனியம் செறிவாக்கலை நீங்க உடனடியாக நிறுத்தணும், அது மட்டுமல்ல ஜீரோக்கு கொண்டு வரணும், இப்போது கையிருப்பில் இருக்கின்ற யுரேனியங்களை வெளிநாட்டுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது ஈரானிடம் 12 அணுகுண்டுகளை தயார் செய்கின்ற அதற்கான யுரேனியம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அவை அனைத்தையும் கொடுப்பதற்கு ஈரான் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் சொன்னது மட்டுமல்ல, இந்த யுரேனியம் செறிவாக்கலை நிறுத்துவதற்கு 3 ஆண்டுகள் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு முடியாது, 1 மாதத்துல இதுக்கான முடிவை நீங்க சொல்லணும், முடிவு கட்டணும் அப்படின்னு ஒத்த காலில் அமெரிக்கா நின்றதாகவும் சொல்லப்படுது. இதை தாண்டி அடுத்தடுத்த கட்டங்கள் பேச்சுவார்த்தை போகல, இதுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருக்குது. இந்த சூழல்ல அமெரிக்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு இது திருப்திகரமாக இல்லை, அவர் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயம் இதுல நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச அணுசக்தி அமைப்பினுடைய இயக்குனர் அவரை தொடர்பு கொண்டு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாசி அராக்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான ஏற்பாடை ஈரான் தொடரும், அதற்கான முயற்சிகள் எடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வழங்குவதாகவும் சொல்லி இருந்தாரு. அமெரிக்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ஒரு தந்திரோபாயம் காலத்தை தாழ்த்துறது, ஈரான்ல எதிர்வரும் தேர்தல் வரைக்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை இழுத்துட்டு போறதுக்கு தான் காலங்களை தாழ்த்துறாங்க. இப்போது வாஷிங்டனுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, அந்த பொறுமையை ஈரான் இழக்க செய்ய போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட, தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாக கட்டமைப்பு பாரம்பரிய அமெரிக்காவுடைய நிர்வாக கட்டமைப்பு கிடையாது, விரைவாக தெளிவான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னதோட, டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு பிறகு ஈரானுடைய காலம் தாழ்த்தும் தந்திரோபாயத்தை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அவருடைய பொறுமைக்கும் அளவிற்கு, பொறுமை அவருடைய மூலோபாய பண்புகளில் உள்ள ஒன்று அல்ல, அதிரடியாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இந்த தந்திரோபாயத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் சலிப்படைஞ்சிருக்கிறாரு. எனவே 90% யுத்தத்திற்கான முனைப்பு எடுக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடு இருப்பதாகத்தான் இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிற செய்தியும் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு. பேச்சுவார்த்தையின் ஊடாக ஏதாவது தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அமெரிக்கா எதற்காக கடுப்பாகுது, ஏன் சீரிப்பாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்புலமாக இயக்கும் சக்தியாக இருந்தது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. பெஞ்சமின் நெதன்யாகுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை என்பது ஈரான் விஷயத்தில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம், காலத்தை கடந்து போவாங்க, எங்களுக்கு பொறுமை கிடையாது, அதனால இப்போது யுத்தமே தீர்வு அப்படின்ற இடத்துல இஸ்ரேல் நிற்கின்ற செய்தி இப்போது இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல பாரிய அளவு பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாக மாறி இருக்கு. இஸ்ரேலுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால்
விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்கா பாதுகாப்புக்காகவும் யுத்தத்திற்காகவும் யுத்தத்துல குதிக்கும் என்ற நம்பிக்கையில தான் இப்போது யுத்தத்துக்கான தயார் நிலைகளை இஸ்ரேல் இருப்பதான செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகு புதன்கிழமை இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உயர்தர பாதுகாப்பு கட்டமைப்பாக இருக்கின்ற ஐடிஎஃப் பாதுகாப்பு துறையினருக்கு ஈரானுடைய யுத்தத்திற்கு தயாராகுங்க அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறாரு. ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரியாக இருக்கின்ற நாடுகள் எய்கின்ற ஏவுகணைகளை எங்க விழும், இந்த பிரதேசத்துல விழும் என்பதை கணிச்சு அலாரம் அடிச்சு மக்களை பங்கர்களை பாதுகாப்பா கொண்டு செல்வதும், எப்போது திணைக்களங்கள் திறக்கப்படும், பொது இடங்கள் திறக்கப்படும், எப்போது மூடப்படும் என்ற பல்வேறு பாதுகாப்புகளை வழங்குகின்ற முக்கியமான பணியை செய்கின்ற அந்த பிரிவு தான் ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு பிரிவு. அயன்டோம் போன்றவைகள் ஏவுகணைகளை மறித்தாலும் கூட அதை மிஞ்சி வருகின்ற ஏவுகணைகள் இருந்து மக்களை பாதுகாக்கின்ற மிக முக்கியமான பாதுகாப்பு அரண்களை கொடுக்கின்ற ஒரு நிறுவனம் தான் ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ அதி உயர் பாதுகாப்பை உள்ளடக்கிய பிரிவு என்று சொல்லப்படுது. இதுக்குத்தான் முதன் முறையில் போன் பண்ணி பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கிறாரு, ஈரானுடன் யுத்தத்திற்கு தயாராகுங்க, உங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம வியாழக்கிழமை இடம்பெற இருந்த பாதுகாப்பு கவுன்சில ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தள்ளி வச்சதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய நெட்வொர்க் செய்தித்தளம் எதை செய்தியாக வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த வாரமே பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய பாதுகாப்பு கவுன்சில இது குறித்த ஆலோசனை நடத்திட்டாரு, அந்த ஒரு விஷயத்தை இப்போது செய்ய முனைகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது செய்தியாக அது வெளியிட்டிருக்கு. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்னமோ அமெரிக்கா விரும்பியது ஒரு ராஜதந்திர முறையில் ஒரு தீர்வை எட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா இஸ்ரேலுடைய நிலைப்பாடு யுத்தம் தான் தீர்வை தவிர பேச்சுவார்த்தை என்பது சாத்தியமே இல்லை அப்படின்ற இடத்துலதான் முன்கூட்டிய எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு யுத்தத்துக்கான தயார், ஒண்ணு நீங்க அடிங்க, இல்லைன்னா எங்களை அடிக்க விடுங்க, நாங்க அடிக்கிறதுல குறியா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்ததாகத்தான் இந்த செய்திகள் இப்போது சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. ஈரானுடனான யுத்தம் எப்போது தொடங்கப்படும் அப்படின்னு கேட்காத எந்த ஒரு இஸ்ரேலிய பிரஜையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் படை பிரிவினுடைய தளபதி ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. இது பல நாள் கனவு, ஈரான சோழியை முடிச்சிடணும் அப்படின்றது இவங்களுக்கு நெடுநாள் இலக்காகவும் ஒரு கனவாகவும் இருந்த ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு பிரஜையும் ஒரு நாளைக்கு ஈரானை எப்ப தாக்குற, எப்ப வீழ்த்துற அப்படின்ற ஒரு கேள்வியை தனக்குள்ள கேட்காத எந்த ஒரு இஸ்ரேலிய பிரஜையும் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இந்த படை தளபதியினுடைய கூற்றை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா வந்தோ வரலையோ இந்த யுத்தத்தை செய்து முடிக்கின்ற ஒரு இடத்துல தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய அரசு இருக்குது. உண்மையிலேயே அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தம் செய்யறதா, விட்டுட்டு ஊருக்கு போறதா, அல்லது சமாதான உடன்படிக்கைக்கு போறதா அப்படின்ற திண்டாட்டத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போது இருக்கிறதையும் பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட யுத்தத்துக்குள்ள போனா இராணுவ சேதம், பொருளாதார சேதம் அப்படின்னு பல்வேறு இழப்புகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் இவங்களை சிந்திக்க வைக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் கஸா யுத்தத்துல அமெரிக்காவுக்கு செலவான பணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆயுதம் இல்லாத மக்களை கொல்லுவதற்கே கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவானா இது பறந்துபட்ட ஒரு யுத்தமாக மாறிட்டா பல ஆண்டுகள் தொடரும் அப்படின்றதன் அமெரிக்காவுடைய கணக்கு. ஈராக்குடைய யுத்தம் 18 வருஷம், ஆப்கானிஸ்தானுடைய யுத்தம் 20 வருஷம், சிரியாவுக்கு எதிரான யுத்தம் 15 ஆண்டுகள். இந்த நாடுகளை விட பல மடங்கு இராணுவ கட்டமைப்புல பலமான ஒரு நாடு ரஷ்யா பக்கத்துல இருக்குது, சீனா ஆதரவு வழங்குது. இப்படியான ஒரு யுத்தத்துக்குள்ள போனா 30 ஆண்டுகள் போனாலும் போகும். இத்தனை ஆண்டுகளுக்குமான பொருளாதார செலவும் அதே போல இராணுவ இழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் ஈடு செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கிறாரு. இஸ்ரேலை விட்டு விலகவும் முடியாது, இஸ்ரேலோட சேர்ந்து யுத்தத்துக்கு போகவும் முடியாத ஒரு சூழ்நிலையில ஒருவேளை இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா அதற்கு வாத்தியம் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தலைவலி. இதே நேரம் ஈரான் எப்படியான தந்திரோபாயங்களை பாவிச்சிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை சமாதானமான பேச்சுவார்த்தைக்கு போகலாம். அதே சமயத்துல யுத்தத்துக்கான கெடுபிடிகளும் அதற்கான தயார்களையும் இப்போது செய்திருப்பதாக ஈரானுடைய அரச செய்தி தொடர்பாடல் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் எவ்வளவு எங்களுக்கு முக்கியமோ அதே போல ஒரு யுத்தம் என்று வந்தால் நாட்டையும் தேசத்தையும் பாதுகாப்பதற்கான ஆயத்தங்களையும் நாங்க செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயார் நிலைகள் என்ன அப்படின்றதை பட்டியல் போட்டிருக்கிறாரு. அதுல முதலாவது கடற்படை முதல் அணியில ரஷ்யாவினுடைய நாசகார கப்பல்கள் நிறுத்தப்பட்டதாகவும் அதே போல வியாழக்கிழமை ரஷ்யாவுடைய கடற்படை
கடற்படை இராணுவ வீரர்களோடு தமது படையினர் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போல அணு ஆயுதங்கள் இருக்கின்ற அணு உலைகள் இருக்கின்ற இஸ்ஃபஹான் மற்றும் ஆக்ஸ் மவுண்டன் போன்ற பகுதிகளில் அணு ஆயுத உலைகளுக்கான நுழைவாயில்களில் பயங்கரமான பாதுகாப்புகள் போடப்பட்டதாகவும் எந்த ஒரு தாக்குதலையும் ஈடு கொடுக்கும் அளவுக்கு அதன் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடிச்சா அடிப்போம், சமாதானம்னா அடங்கி போவோம் அப்படின்ற இடத்துல தான் ஈரானுடைய நிலைப்பாடு இருக்குது. ஈரானை பொறுத்த வகையில வாழ்வா சாவா என்ற போராட்டம் இப்போது அமெரிக்காவுக்கு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதா இஸ்ரேலை பாதுகாக்கிறதா என்ற பல்வேறு திண்டாட்டத்துல விழிப்புதிங்க நிற்கின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குது. எனவே யுத்தம் நடப்பதற்கான 90 விதமான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகத்தான் இப்போது சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். மத்திய கிழக்கு நாடுகள்ல சமாதானம் மலரட்டும், அதற்கான வழிவகைகளை இறைவன் அமைத்துக் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.